அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நபிமார்களின் வரலாறு. இதற்கு முந்தைய காணொலியில் நபிமார்கள் வரலாறு என்றால் என்ன, அதை எப்படி நம்ம அணுகணும், அந்த நபிமார்கள் வரலாறுடைய முக்கியமான செய்திகள் எல்லாம் அதில் பார்த்தோம். மேலும் நபிமார்கள் வரலாறு என்ற அடிப்படையில் உலகம் முழுவதிலும் நிறைய பொய்களையும் கற்பனைகளையும் கப்சாக்களையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக கூட துணிந்து பொய்களை சொல்லியிருக்காங்க. பக்கங்கள் நிறைய வேண்டும் என்பதற்காக கதைகளை கட்டியிருக்காங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த காணொலியில் உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, முதல்ல இந்த உலகம் எப்படி துவங்கியதுங்கிற உண்மையை குரான் வசனங்களிலிருந்தும் நபிமொழியுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே நபிமார்களுடைய வரலாறை நாம் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முக்கியமாக கவனத்தில் கொண்டு இந்த காணொலியை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் சார்லா. அதில் திருக்குர்ஆன் 30வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனே ஆரம்பத்தில் படைக்கிறான், பிறகு அவனே அதை மீண்டும் படைக்கிறான், இது அவனுக்கு மிகவும் எளிதானது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு. அவன் எதையாவது ஒரு பொருளை படைக்கணும்னு சொன்னால் கூன் பயக்கூன், உடனே அது ஆகிவிடும். ஆகுன்னு சொல்லிட்டானா உடனே ஆகிடும். அதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இது மேலதிகமான விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் 3191வது ஹதீஸில் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் தாங்களிடம் இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்னும் விஷயத்தை குறித்து கேட்பதற்காக வந்திருக்கிறோம் என்று கூறினோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதியில் முதல்ல அல்லாஹ் மட்டுமே இருந்தான், அவனை தவிர வேறு எந்த பொருளும் இருக்கவில்லை. மக்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. எவ்வளவு பொய்களையும் புரட்டியும் கப்சாக்களையும் அள்ளி விட்டுருக்குறாங்க. என்ன, அப்படி எதுவுமே இல்லை. அல்லாஹ் முதலில் அவன் மட்டும்தான் இருந்தான், அவனை தவிர வேறு எந்த பொருளும் இருக்கவில்லை. பிறகு அவன் படைக்கப்பட்ட அவனுடைய அரசு சிம்மாசனம் என்பது தண்ணீரின் மீது இருந்தது. அந்த சிம்மாசனத்தில் அல்லாஹ் இருந்தான். அதன் பிறகு லஹுல் மஹ்பூல் எனும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் அவன் எல்லா விஷயங்களையும் எழுதி முடித்தான். இந்த உலகம் எப்படி தொடங்க போகுது, எப்படி முடிய போகுது, இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் வாழப்போகிறார்கள், எப்படி மரணிப்பார்கள், என்னென்ன விஷயங்கள் அனைத்தையும், மனிதர்கள்லேருந்து அந்த மனிதருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் என்ன படைப்பு இன்றைக்கி உலகத்தில் இருக்குதோ இவை அவ்வளவையும் அதற்குரிய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் வசதிகளையும் அனைத்தையும் விதிங்கிற விதி பலகையை அனைத்தையும் எழுதி முடிக்கிறான். அதன் எழுதி முடித்த பிறகு லஹுல் மஹ்பூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் அவன் எல்லா விஷயங்களும் எழுதினான். அதன் பின்னர் பூமியை படைத்தான், அதன் பின்னர் வானங்கள் மற்றும் பூமியை படைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் 3191வது ஹதீஸாக இருக்குது. அப்போ அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அவன் அல்லாஹ்வுடைய அரசு தண்ணீரின் மீது இருந்தது. பிறகு லஹுல் மஹ்பூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் அவன் எல்லா விஷயங்களையும் விதி சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் யுக முடிவு நாள் வரலையும், உலகம் துவக்கத்திலேருந்து உலகம் யுக முடிவு நாள் வரலையும் உள்ள அனைத்து விஷயங்களையும் எழுதினான். அதுக்கப்புறம் வானம் பூமியை படைத்தான் என்று அந்த படைப்பின் முழு விவரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக இங்கே சொல்கிறாங்க. இதற்கு ஆதாரமாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வானங்களையும் பூமியும்
6 நாட்களில் படைத்தோம். அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தது 6 நாட்களில் படைச்சேன்னு சொல்லிட்டு, அப்போது அல்லாஹ்வுடைய அரசு அலல்மா தண்ணீரின் மீது இருந்தது. அப்போ இந்த ஹதீஸுக்கும் அதுவும் ஒத்து போயிடுது. அது மட்டும் இல்லாமல் புகாரி முஸ்லீமில் உள்ள ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியில் மேலதிகமான ஒரு செய்தி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னால் லவ்ஹுல் பலகை அந்த விதி பலகையில் எல்லாத்தையும் எழுதி முடித்தான்ல, அதை எழுதி முடித்ததுக்கு பிறகு 50,000 வருடங்களுக்கு பிறகு தான் வானம் பூமியெல்லாம் படைக்கிறான். அதன் பிறகு தான் மனிதனை படைக்க போகிறான். அதன் பிறகு தான் எல்லா உயிரினங்களும் உருவாக போகுது. அப்போ படைப்பதற்கு முன்னால் விதிங்கிற நிர்ணயத்தை எல்லாம் எழுதி முடித்தானே, அது எழுதி முடித்த பிறகு 50,000 வருடங்களுக்கு பிறகு தான் வானம் பூமிகளை படைக்கிறான். அப்போது அவனுடைய அரசு தண்ணீர் மீது இருந்தது. அதுக்கு மேலதிக விளக்கம். மேலும் திருமதியில் மற்றும் அகமது செய்தியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வானம் பூமி இவைகளையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் திருமதியில் மற்றும் அகமதில் வர செய்தியில் என்ன இருக்குன்னா, அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த அந்த தர்த்தீப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அல்லாஹ் மட்டும் இருந்தான், பிறகு தண்ணீரை படைத்தான், அந்த தண்ணீரின் மீது அவனுடைய சிம்மாசனம் அரசு இருந்தது. சரியா? அதில் இருந்து கொண்டு விதி பலகைகளை எழுதினான், விதி நிர்ணயித்தான். அதன் பிறகு 50,000 வருடங்களுக்கு பிறகு தான் வானம் பூமியை படைத்தான். 6 நாட்களில் படைத்தான். அப்போதும் அவனுடைய அரசு தண்ணீரின் மீது இருந்தது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விதி பலகைங்கிறது, உலகங்கிறது எவ்வாறு இயங்க போகுது, இந்த உலகத்தில் யார் யார் பிறக்க போகிறா, முடிவு நாள் வரலையும் யார் யார் வருவா, எப்படி வாழ்க்கை இருக்கும், அவங்களுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் முழுமையாக அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், எழுதி முடித்து விட்டு அதன் பிறகு 50,000 வருடங்களுக்கு பிறகு இந்த உலகத்தை படைக்கிறான். வானம் பூமிகளை எல்லாம் எப்படி செட்டப் எப்படி இருக்கணும்னு நல்லா நினைச்சானோ அதன்படி படைக்கிறான். அப்போது அவனுடைய அரசு தண்ணீர் மீது இருந்தது. இவ்வளவு தான் இந்த உலகம் படைக்கப்பட்ட விஷயம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய உண்மையான செய்தி. இது போதும். சரியா? நம்ம இருக்கிற இந்த காலத்தில் இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, மனிதன் எவ்வாறு துவங்குறான் இப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே இன்றைக்கி இருக்க அறிவியல்கள் மூலமாக அதிகமாக அனைவரும் அறிந்த ஒன்றாக தான் இருக்குது. அதனால் கற்பனையை கலந்த பொய் செய்திகளில் சொல்லியிருக்காங்களே, அதை விட்டும் நம்ம தூய்மைப்படுத்தி கொள்ளணும். இதுதான் அல்லாஹ் முதல்ல உலகத்தை படைப்பதற்கான துவக்கம் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு மேல் உள்ள விஷயங்களை அடுத்தடுத்த காணொளிகளில் தொடர்ந்து பார்ப்போம். தவறாமல் இதை ஷேர் செய்யுங்க, அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேருங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எனக்கு தந்து கொண்டிருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா. நன்றி.